வெல்கம் பேக் டு நான் உங்கள் சித்தர். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காட் ஆஃப் வார் தான் விளாட போகிறோம். நான் வந்து மொபைலில் தான் விளாட்றேன். இப்போ நம்ம வந்து நியூ கேம்னால் நம்ம அந்த எட்ஸ் அழுத்தணும். நம்ம அந்த கேம் அழுத்த கூட எட்ஸ் அழுத்தணும். ஓகே, இந்த செலக்ட்க்கு வந்து எட்ஸு. நான் இப்போ நார்மலே வச்சு விளாட போகிறேன். இப்போ ஏதோ ஒருத்தவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறான். த கோஸ்ட் ஆஃப் த ஸ்பிரிட்டா அந்த மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான். இவன் எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. இவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் அப்படியே எல்லாத்தையும் அழுத்தி பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படியே எல்லாத்தையும் அழுத்தி பார்த்து எதெல்லாம் வருது எதெல்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இவன் ஏதோ கோமாளி ஏன்னோ இவனுக்கு ஒரு சின்ன வயசில் நடந்த சம்பவம் நினைக்கிறேன். இவங்க அம்மா தான் இது. அவங்கள கடத்தி வச்சுருக்காங்க. அதை காப்பாற்றுறதுக்கு இவன் போகிறான். காப்பாற்றுறதுக்கு போகிறான். இவன் நினைவில் அவங்க அம்மா வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இவன் அதனாலேயே இப்போ ரிட்டன் அவங்க அம்மாவை காப்பாற்றலான்னு நினச்சி போகிறக்காக எந்திரிச்சு நல்லா கத்தி என்னமோ பேசிகிட்டு இருந்தான். என்னென்ன புரிய மாட்டேங்குது. இந்த கப்பலில் தான் பாதி ஃபைட் நடக்க போகுது. நீங்கள் நல்லா பாருங்கள். பாதி ஃபைட்டு நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாதி ஃபைட் இதில் தான் நடக்க போகுது. ஏன்னா இந்த கப்பலில் அத்தனை வில்லன்னு வந்தாங்க. நான் விளாடும் போது நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் ஐயோ, இப்போ இந்த பொம்மை கூட பேசிகிட்டு இருப்போம். இந்த பொம்மை இதில் ஆனால் சரி பழைய கேமாக இருக்கும், அவ்வளோக்கா நல்லா இருக்காது. கேம் பிளே போட்டால் சும்மா மரணமாக இருக்குது. உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, எப்படி பிசி கேம்லாம் ஃபோனில் டவுன்லோட் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். நீங்கள் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள், அதை நான் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுறேன். ஓகே, அவ்வளோதான். நீங்கள் மட்டும் ஒரு கமெண்ட் பண்ணாலும் நான் அந்த வீடியோ எடுத்து போட்டுருவேன். பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த பொம்மை கூட பேசிகிட்டு இருக்கிறான். இந்த பொம்மை ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்குது, எனக்கும் தெரியல. இந்த பொம்மை ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கு. பொம்மை ஏதோ சொல்லுது. அப்புறம் ஏதோ ஒரு லைட் மாதிரி வந்துட்டு அப்புறம் ஏதோ ஒரு லைட் மாதிரி அந்த பொம்மையில் தெரியுது. என்னன்னு தெரியல, அந்த ஸ்டாச்சு அப்படின்னு தெரியுது. அடுத்து இந்த இந்த கடல்லேருந்து ஏதோ வில்லன்கள்லாம் இறங்குறாங்க. இப்போ தான் ஃபைட் ஆரம்பிக்க போகுது. கத்தி எடுத்துறான். அவ்வளோதான். இப்போ மாதிரி நான் கட்டி சும்மா ஐயோ சத்தியமாக இவனும் கூட போராடவே முடியல. அப்படி ஒருத்தானா இப்படி குத்துறான். ஐயோ என்னால் முடியவே முடியல. குத்துறான் அப்படி குத்துறான். ஓகே, இப்போ வந்து சண்டைக்கு ரெடி ஆகிட்டான். ஆனால் இந்த கத்தியெல்லாம் வெடப்பு இருக்கும். இப்போ நம்மளோட இதுதான் லைஃபு. நான் வந்து இப்போ வந்து வந்துருச்சு. இப்போ வந்து பாட்ஸு முக்கோணம் பாட்ஸ் இப்போ வந்து ரைட்டு லெஃப்ட்டு அழுத்திக்கிட்டே இருக்கணும் எஸ்கேப் ஆகிறதுக்கு. இப்போ அதுவே சொல்லும் பாருங்க, நம்ம ரைட்டு லெஃப்ட் அழுத்திக்கிட்டே இருக்கணும். ராங் ப்ளஸ் நான் படிச்சுட்டு இருந்தேன். அழுத்தி அவங்க பாருங்க அவனே அடிக்கிற அளவுக்கு இப்போல்லாம் செத்துட்டான். அப்புறம் இவனை அடிக்கிறேன். பாட்ஸு முக்கத்தையும் அழுத்திக்கிட்டே இருக்கிறேன் நான். முக்கோணத்தை எப்படி அழுத்துறேன் இங்கே பாருங்க. ஒருத்தர் வந்து குத்திட்டோம். ஐயோ தற்கொலை எங்கடா வந்து குத்துறேன். ஒரு அடியில் 3 பேர்த்துக்கு அவ்வளோதான். 2 பேர் தான். ஒருத்தன் காலியான்னு தெரில. ஒருத்தன் தான் காலி. இப்போ ஒருத்தன் காலி ஆயிடுவான். இவன் அடிக்கணும். இவனுங்களாம் நம்ம அடிக்காமல் விட்டோன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி வந்து குத்துவானுங்க. அப்படியே வந்து குத்திக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னும் ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன். மேலேருந்து மாதிரி இன்னும் கொஞ்சம் இல்லைன்னு சொல்கிறானுங்க. அந்த கப்பல்லாம் வந்து இறங்கி வரானுங்களாம். இன்னும் உடச்சிக்கிட்டு வருது ஏதோ ஒன்று. ஐயோ நான் வர இப்போ என்ன பண்ணால் எல்லுன்னா நம்ம தடுக்கிறதுக்கு. அழுத்தினா நம்ம வந்து இப்போ தடுத்துக்கலாம் இவங்கள்ட்டேருந்து. இப்போ நான் பாட்ஸ் அழுத்தி 2 பேர்த்துக்கு அட்டி மரணமாக கொடுத்துட்ருக்குறேன். என் கை வேறு எப்படி போகுதுன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. நான் எங்கேயோ ஒரு தற்கொலை குத்திட்டான். ஐயோ நான் இங்கேயே அடிச்சிட்ருக்கிறேன். இங்கே பாருங்க, முக்கோணம் அழுத்திட்டு இருக்கிறேன். முக்கோணம் அழுத்தேன். இங்கே பாருங்க மேலே ஓரம் வெட்டப்பட்டிக்கிறான் பார்த்தீங்களா. அதை அழுத்திட்டு இந்த 15 22 அப்படிங்கக்கா. ஐயோ முடிச்சிட்டோண்டா இப்போ இங்கே. இப்போ இவனுக்கு மேலே சண்டை போட்டுட்ருக்கான். நம்ம இப்போ உள்ளே போகலாம். உள்ளே போகிறக்கு ஒரு கதவை திறக்கணுன்னா நம்ம ஓவழுத்தினா இது இப்படி கதை பக்கத்தில் போயிட்டு காட்டினா ஓவழுத்தினா வந்து கதவை திறக்கும். கதவை திறந்து நீங்களே பாருங்கள். கதவை திறந்துச்சா உள்ளே போய் ஒரு சின்ன ஃபைட் இருக்கும். இங்கேயும் வருவாங்க பார்த்தீங்களா. இப்படி ஜோரம் வந்துச்சு. இப்போ உள்ள இங்கே வருவாங்க, இங்கேயும் வந்துடுவாங்க. இப்போ ஓவர் ப்ரெஸ் பண்ணால் எனிமியை வந்து கிரவுண்டு ஃபோர்ஸோட கிரவுண்ட் பண்ணலாமாம்மா. இந்த மாதிரி பிடிச்சிக்கலாமாம்மா.
நான் பால் செலுத்தி இங்கே இங்கே குத்துறா பார்த்தீங்களா? நம்ம அடிக்காமல் விட்டோன்னா இப்படி தான் குத்துவீங்க. இப்படி தான் குத்த ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. நான் முக்கோணத்தை அழுத்தி ட்ரையாங்கிள் ஷேப் அழுத்தி எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு பின்னாடி குத்திட்டான் பைத்தியார. இந்த மாதிரி நம்ம விடவே கூடாது. அடிச்சிருவான், டக்குன்னு அடிச்சிருவான். அவ்வளோதான். போட அவனுக்கு அடி செத்துறான். இது ஒருத்தந்தான். இன்னும் பின்னாடிந்து வராங்க பார்த்தீங்களா? அடி அவனும் மரணமுழுகுதா. அவனுங்க 2 பேர்த்தையும் நான் விட்டுட்டு வந்து கதை திறக்க வந்துட்டேன். வளர்த்தி கதை திறந்து நான் எங்கே வந்துட்டேன். இங்கே பார்த்தா பெரிய மான்ஸ்டர் இருக்குங்க. ஐயோ, இவ்வளோ பெரிய மான்ஸ்டர் நான் எப்படி சமாளிக்கிறது? ஐயோ ஐயோ, என்னங்க இப்படி இருக்கு? சுச்சோ என்னது? இன்னுங்க 2 துண்டாக்கிடுச்சு. எப்படி சமாளிக்க போகிறோம்? இங்கே ஒரு மான்ஸ்டர் இருக்குது. இப்போ எல்லோ ப்ளஸ் ரெண்டுத்தையும் ஹோல்டு பண்ணால் உடலாம். ரோல் ஆகலாம். ரெண்டுத்தையும் அழுத்தி பிடிக்கணும், ஹோல்ட் பண்ணணும். இப்போ நான் எச்சை கண்டினியூ கொடுத்துட்டு இப்போ அவ்வளோதான். பாருங்க, அட்டிக்கிற அட்டி ஒவ்வொன்றும் அந்த அந்த மாமிசத்துக்கும் விழுகும். இப்போ இடையில இவங்களை அது உடம்புலேருந்து தான் இந்த 2 வரும். இப்போ இது 2த்தையும் அழுத்திக்கிட்டே இருந்தால் நம்ம அதை பாருங்க மண்டை 2த்தையும் பிச்சு போட்டுருவோம். இப்போ பிக்கிறத மட்டும் நீங்களே பாருங்களேன். நான் அழுத்திக்கிட்டே இருப்போம், அவ்வளோதான், பிச்சே போட்டுருவாங்க. இப்போ கத்தியை வச்சு அதை அடித்தா மட்டும் போகுது பாருங்க. நான் அடிப்பேன், இந்த இதை அடித்து அதுக்கு உள்ளே இருக்கிறத எடுத்துருவேன், கத்தி எடுத்துருவேன். நான் ஃபஸ்ட் டைம் இந்த கேம் விளாடும் போது ஒரு இடத்துக்கு மேலே என்னால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. அப்புறம் இந்த கேம் பிளே விளாடும் போது அது கற்றுக்கிட்டேன் எப்படி விளாட்றதுன்ட்டு. அவ்வளோதான் அவ்வளோதான். இந்த அடித்து அப்படியே துரத்தி விட்டு நம்ம டக்குன்னு போகணும். இப்போ டக்குன்னு போகலன்னா அவ்வளோதான், நம்ம டக்குன்னு போகணும். இப்போ வேறு இப்போ இது தூக்கி அந்த இது மேலே போகும்போது நான் அந்த பக்கம் போகாமல் விட்டுட்டேன். அது வேற இங்கே வரைக்கும் பின்னாடி அந்த ஆள் அமுச்சு விட்டுருச்சு. அது இப்போ இது போகும்போது பாருங்க பின்னாடி ஆளையும் அனுப்புது. இங்கே நான் இவனையும் அடித்தா எப்படி நான் அடிக்கிறது? இது உடம்புலேருந்து தான் இந்த பூச்சியெல்லாம் வரும் தெரியுமா? ஒரே அடியில் அவங்களுக்கு கோர்த்து விட்டேன். அவ்வளோதான், இந்த மாதிரி தான் அடிக்கும். ஆனால் கூட கேம் விளாடமோ பழைய கேம் மொக்கையாக தான் கொடுத்துருப்பானுங்கன்னு பார்த்தா, ஐயோ, இந்த கேம் மட்டும் இல்லாமல் பிசியில் விளாட்ற எல்லா கேமையும் விளாட்லாம். அப்பா நம்ம இது அடிச்சிருச்சு. அப்பா ஐயோ, இது வேறு ஒன்று அடிச்சு இப்போ தட்டிக்கணுமா? அவ்வளோதான், அடி மரணமாக அடி விழுகணும். வா அப்போ எப்படி அடிச்சு கொண்டாச்சு. இது வேறு மூஞ்சியில் எரிச்சோன்னு அடிச்சு மண்டி பிச்சு விட போகிறேன். இப்போ உனக்கு அவ்வளோதான். இன்னும் ஒன்று தான் இருக்குது. ஒன்று தான் ப்ளீஸ். ஐயோ, இன்னும் 2 வந்துருச்சே. எப்பட்றா அந்த மாரி வேறு விட்டுக்கிட்டே இருக்கே. இது வேறு அடிக்கணுமா? என்னை பார்த்து எங்கேயோ அடிச்சிட்ருக்குறேன். எங்கேருந்தோ ஒரு பிளட்டு வந்துட்டுருக்குது. ஐயோ, அட்டி மரணாட்டி எதுக்கு பறக்க வாங்க செத்துருச்சு ஒன்று. ஐயோ, இன்னும் 2 இருக்குது. என்னடா அது? நான் பாஷையை எழுதிட்டு இருக்கிறேன். பின்னாடி எது வந்துருச்சு. பின்னாடி எதோ வரவேணான்னு சொல்லும் போது வந்துருச்சு. அவ்வளோதான். இதாட்டி வா. நான் இங்கே ஒன்று இருக்குது. நான் பாட்டுக்கு எங்கேயும் அடிச்சிட்ருக்கிறேன். அவ்வளோதாங்க, ஒரே அடி பொழந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஒரே அடி பொழக்க விட்டா. இதை அடிச்சு நம்ம மனுஷன் போல வாங்க போங்க. இது அடிக்கிறேன்னு பேரில் அவ்வளோதான், முடிஞ்சிடா. ஐயோ, நான் அந்த பக்கம் விழுந்துட்டேன். ஐயோ அப்பா, இதோட இதாக இருக்கே நான் ஒத்த. ஐயோ, இந்த அடிக்கணும். அடிக்கிற அடியில் இது முடியணும். அன்றைக்கி தெரிக்கணும். இப்போ அந்த சைடு நான் டக்குன்னு போகிறேன். போல. ஐயோ, நான் வாட்டுக்கு எதையும் அழுத்திட்டு இருக்கிறேன். லெஃப்டியே எல்லையோ ஆரையும் அழுத்திட்டு இருக்கிறேனே. இன்னும் இப்போ மறுபடியும் அடிக்கணும் மாதிரி தான். ஐயோ சாமி, என்னடா இது? இந்த மறுபடியும் இதை அடிக்க வேண்டிய நிலமை வந்துருச்சு. இப்போ போல டக்குன்னு. அப்போயே இந்த பக்கம் வந்துட்டோம்ப்பா. இது வர மூஞ்சி மாதிரி பிடிச்சிச்சு. எல்லாரும் பிடிச்சி மட்டும் பிடிச்சி விட்டுரும். அவ்வளோதான். அட்டி 2 அடி விழுணும். அப்பா 16
16 வந்துருச்சு. ஐயோ இது அட்டை எட்டிக்கிறா, இது அட்டை வேணும் மாதிரி. இங்கே ஒரு இது ஒன்று இங்கே இருக்குது பார்த்தியா? ஐயோ நான் பார்த்து இங்கே அடிச்சு எடுக்கிறேனே. ஷோ ஐயோ ஐயோ இது ஒன்றுடா. ஐயோ இன்னும் அது அழுத்தி பிடிக்குதா? ஓகே அழுத்தி பிடிச்சா எனிமி ஷெட்டு. ஐயோ இது ஒன்று. ஐயோ ஐயோ இது அடிக்கலான்னு வரும்போது இது வந்துருச்சு. என்னடா இது? இது கல் அதுக்குள்ளே இருந்துச்சுடா சாமி. ஐயோ இந்த மிருகத்தில் இப்போ அடிக்காம விட மாட்டேன். நான் நல்லா சான்ஸ் விட்டுருச்சு எனக்கு. அப்பா இப்போ எந்த மிருகமும் இல்லை. புடி போ கூடு பொய்யோட ஒரே ஒரு அழுத்தணும் முடிஞ்சிடும். அப்பா இன்னும் போட் ஆடுது. என்னடா இதெல்லாம் இத்தனை கழுவுது ஒட்டி கொய்யால பிடிச்சிக்கிட்டான். என்னது இதெல்லாம் ஒரு இடத்த காட்டுது. அப்பா இக்கடா வந்து விழுகிறோம் நம்ம. இப்போ இங்கேருந்து ஏதாச்சும் ஆரம்பிக்க போதா? அடங்கொய்யால இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்க போகுது. அடங்கொப்பறானே இது என்னது? என்னடா மிருகம் இது? குண்டா எப்படி இருக்குது? எப்படி இருக்குது இந்த மிருகம்? அச்சோ ஃபுல் பிளேட் ஏறிச்சுங்க. இதுக்கு என்ன எல்லுன்னா பிளாக்காக எல்லை பிடிச்சா பிளாக் பண்ணிடலாம். நான் அப்படியே நிற்பேன் பார்த்துக்கலாம். பிளாக் பண்ணிட்டாங்கன்னு நான் இப்போ அட்டிக்கணுமா? எங்கே இருங்க நீங்களே இந்த இப்போ பார்ப்பீங்க. இது உடம்புலேருந்து அப்படியே அந்த மிருகத்தை விடும் பார்க்குறீங்களா? அந்த 8 கால் பூச்சி மாரி இருக்கோம்ல, அது இதுலேருந்து தான் வரும் பார்த்துக்கோங்க. இப்போ இதுதான் தெரிஞ்சிச்சுல. குதிக்கிறதுக்கு வந்து எட்ஸு இதெல்லாம் தான் காட்டுவாங்க இனிமேல் தான். மிருகத்துக்கு அடி விழுகுதா? அப்படிதான் அடிக்கணும். ஒரு சீன் வந்து இங்கே விழுந்து அப்புறம் அந்த பக்கம் வந்துடும். நம்ம வந்து இதை அடிச்சு துரத்திடணும். கடைசியில் இதை கொலை பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அட்டிக்கிற அட்டி அப்படியே இட்டியாட்டம் விழுவோம். அதாவது எப்படி கத்துதுன்ட்டு. ஆனால் நான் வந்து ஃபோன் ரெக்கார்டு பண்ணுறதுனால ஃபோன்லேயே இருக்க ஸ்க்ரீன் ரெக்கார்டை வந்து யூஸ் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு இந்த கேமிங்கில் வர சவுண்ட் வந்து உங்களுக்கு அவ்வளோக்கா கேட்காது. அதான் பாருங்க மண்டையோடு இருக்கணும். அட்டி வாயே அட்டி சரியே நடி ரத்தம் பறக்க வருங்க. இது ஒரு கையை வச்சு நம்மளுக்கு கொஞ்சம் குறைச்சி விட்டுச்சுடா சாமி. ஐயோ ஐயோ இன்னும் இப்படி கத்துது. ஐயோ பையன் காது என்ன ஆகுறது? என்னடா அது தண்ணிக்குள்ளே போயிடுச்சு அடிக்கிற அடிக்கு. ஐயா நான் வாட்டுக்கு அடிச்சிருக்கிறேன். சரி இது இந்த பக்கம் இங்கேனும் வந்துட போகுது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் வந்துடுச்சு. இந்த பக்கம் போய் அட்டையை கொடுப்போம். வாங்க நம்ம இங்கே அது உடம்புலேருந்து துப்புது. இந்த எங்கேருந்து வருது நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். இந்த மிருகத்தோட உடம்புலேருந்து துப்பிட்டு இருக்குது இந்த சின்ன ஸ்பைடரை கவர். அதான் சின்ன கவர் அதான் அடியால் அனுப்புதில்ல. அப்புறம் எதுக்கு என்னையே அட்டாக் பண்ண? ஐயோ இங்கே நான் எங்கேயும் அடிச்சிட்டுருக்கிறேன். ஐயோ சாமி இது ஒன்று அப்பப்போ இதாகிட்டு இருக்குது. நீங்கள் இந்த கேப்பில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த மிருகம் ஒரே அட்டாக்கை ரிட்டர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? இதே அட்டாக்கை ரிட்டர்னே பண்ணிகிட்டு இருக்குது. இந்த இப்போ அடிக்கணும் அடிப்போம் அடிங்க கொய்யால. சரி நம்மளுக்கு வருது பிளட்டும் இருக்குது சேர்த்தி அட்டி வேறு மாதிரி விடுது. இப்போ அந்த சைடு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த சைட்லேருந்து அந்த சைடு போச்சுல. இப்போ கண்டிப்பாக அந்த சைடு வருவானா பாருங்கள். ஐயோ சொல்ல அந்த சேர்த்திங்களா? இது வேறு ஒரு கத்துது. ஐயோ உங்களுக்கு இந்த கேம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். கமெண்டில் வேணால் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இந்த பிசி கேமெல்லாம் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி விளாட்றது. இங்கே வருங்க எல்லையும் ஆரையும் நல்லா அழுத்திக்கிட்டே இருந்தால் இது அப்படியே 2 துண்டை பிச்சிடலாம். அவ்வளோதான்ப்பா. அடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த மிருகத்தை அடித்து தோக்கடிக்கணும். மிருகத்தை அடிச்சுட்டா வேலையை முடிஞ்சிடும். எனக்கு வேறு அட்டி இப்போ படுத்துருச்சா? ஆனால் இப்போ சாவாது பாருங்க. நம்ம இந்த இடத்துல போய் சுற்றி விடணும். இப்போது உடஞ்சதுனால இதை போய் இப்போ சுற்றி விடணும்.
இப்போ நம்ம சுற்றி வர்றதுக்காக ஜம்ப் பண்ணுறதுக்கு ஹெச் பட்டன் அழுத்தணும். 3 வாட்டி அழுத்தணும். ஃபஸ்ட் டைம் கேம் பிளேயில் நான் இதெல்லாம் வந்துட்டேன். இப்போ இதை அழுத்திக்கிட்டே இருக்கணும். இது ஒன்று டக்குன்னு வர மாட்டேங்குதே. டக்குன்னு இதை அழுத்திக்கிட்டே இருக்கணும். அழுத்திக்கிட்டே இருக்கணும். இதில் காட்டுறது பார்த்தீங்களா? அப்படியே ஒரு சுற்றணும். அப்படியே மாட்டிக்கும். இப்போ அழுத்த பார்த்தோம். ஒட்டி சக்க வெடக்கூடோ ஒட்டி சக்க போடு. ஐயோ போடு இழு ஐயோ ஒரு என்ன கிரல். ஒட்டிங் கொக்கா முக்கா கண்ணே கிழிச்சு விட்டு வச்சுரா. எம்மா ஒட்டி கார் எப்படி தலைவர் வறக்கிறாரு ஒரு. கயிறு அறுத்து விட்டு நீ என்னடா பண்ண போற? என்னடா கீழே குதிக்கிறாங்க. பூடு சக்காட்டி இங்கே வாரு வாயிலேருந்து எப்படி இங்கே வாரு கிழிச்சே விட்டுருச்சு ஒரு சைடு. வேறு மக்கா உள்ளே ஓடிடுச்சு. அடுத்து நம்ம மேலே தான் ஆகணும். மேலே தான் வழி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? மேலே போகலாமா? மேலே போவோம். இப்போ இது தான் நிறுத்து நான் அழுத்திட்டு இருக்கிறேன். இன்னும் இப்படி தூங்கிட்டு இருக்கிறான். ஒரு அழுத்துவோம். இப்போ இந்த இடத்துக்குள்ளே போனால் ஒரு பாட்ஸ் இருக்குங்க. அதுக்கு நம்ம அழுத்தி பிடிக்கணும். ஃபஸ்ட் டைம் நான் விளாடும் போது இது வரைக்கும் வந்துட்டேன். மேலெல்லாம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. இப்போ விளாடும் போது எனக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படின்னா நம்ம மேலே போய்க்கணும். ஃபஸ்ட்டு மேலே போய்ட்டு இன்னொரு பெட்டி இருக்கும் இதே மாதிரி. அதில் ஒரு கண் கிடைக்கும். இந்த கண்ணை வேறு நம்ம சேகரிக்கணும். 5 சேகரிக்கணும். இங்கே ஒன்று கிடச்சிடும் பாருங்கள். இப்போ மேலே போய்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த பெட்டியில் இருக்கும். இப்போ இந்த அழுத்தி பிடிக்கணும். நான் என்ன தெரியும் பண்ணிகிட்டு இருந்தேன்? ஃபஸ்ட்டு அந்த பெட்டி அடிச்சிட்டு இருந்தேன். இந்த எனக்கு கண்ணு கிடச்சிச்சா. ஃபஸ்ட்டு இந்த பெட்டி அடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த கம்பி அடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் சும்மா இப்படிதான் குதிச்சிட்டு இருந்தேன். இங்கே வருங்க. இங்கெல்லாம் போயிட்டு அப்படியே சும்மா ஹெச் பட்டன் அழுத்தினேன். இல்லை ஹெச் அழுத்தினேன்னா இங்கே இப்படியே சுற்றிட்டு இருந்தேன். சும்மா அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கீழே ஒரு டைம் போயிட்டு அப்படியே குதிச்சிட்டேன். என்ன தான் பண்ணுறது நம்மளுக்கும் தெரியல. அப்படி சுற்றிட்டு மேலே போயிட்டு இப்படியே மேலே போனேன். இது வேறு இங்கிட்டாலும் நான் குதிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில. அப்படியே கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே குதிச்சிட்டு மேலே ஏறலாமா கீழே போகலாமா? கீழே இறங்கிட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறது? இப்போ மறுபடியும் மேலே குதிச்சிட்டு இருக்கிறேன். இங்கேருந்து டேரக்டாக பிடிக்க முடியுமா? பிடிச்சி வைக்கலாம். முடியாது. நம்ம இப்படி தான் ஏறே ஆகணுமா? இல்லை மறுபடியும் கீழே தான் குதிக்கிறோம். எதுக்கு என்னாச்சு? அப்புறம் அப்படியா போய் சுற்றி பார்த்துட்டு ஏதாச்சும் வழி இருக்குமான்னு பார்த்தேன். சுற்றியுமே எந்த வழியுமே இங்கே இல்லையே. என்ன பண்ணலாம்? எங்கே பாருங்க அந்த கொக்கி இழுத்து அடித்தோம்ல, அந்த கொக்கி இங்கே இருக்கு பாருங்க. இப்போ என்ன பவர் அடித்தா பாருங்க. மாறினட்டி இந்த மாதிரி ஃபைட் வராது. என்ன ஒரு ஃபைட்ரா சாமி. அப்படியே மேலே வந்துட்டேன். மேலே வந்துட்டு இது வேறு அங்கே போயிட்டுருக்குது. ஐயோ நான் என்ன தெரியுமா? இங்கே ஒரு கட்டை இருக்குல்ல, இது மேலே ஏறி போகணும் அப்படின்னு நினச்சிட்டு அது மேலே குதிச்சிட்டு கிடப்பேன். எனக்கு எதுன்னே தெரியாது. அப்புறம் இங்கிட்ட மேலே வந்துட்டேன். சும்மா இப்படி இது பண்ணிட்டு இப்படி தான் குதிச்சிட்டு இருந்தேன். இப்படிதான் எங்கிட்டால குதிச்சிட்டு இப்படியே குதிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்புறம் இங்கே குதிச்சேன் பாருங்க. எப்படிக்கோ குதிச்சான். டக்குன்னு கயிறு பிடிச்சிட்டு இறக்கிட்டான். அப்புறம் என்ன பண்ணுறது? நான் அப்படி கயிறை பிடிச்சிட்டு குதிச்சிட்டான். டக்குன்னு தண்ணிக்குள்ள வந்துட்டேன். அந்த மிருகம் ஏதோ சவுண்டு போட்டோன்னே ஸ்விம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி. ஐயோ இந்த எதாடத்தை நான் யாரை கத்திக்கிட்டே இருக்கேன். இந்த ஸ்விம் பண்ணுறதுக்கு பாட்ஸு ஸ்கொயரு. நான் அப்படியே இங்கே என்னடா ரெட் கலர் அங்கே தெரியுது பார்த்தீங்களா? இது ஸ்விம் ட்ரெஷ் போனால் ஆரையும் எல்லையும் அழுத்தணும் அப்படின்ட்டு போய்ட்டு அப்படின்னு ஒரு 2 அழுத்தினா டக்குன்னு இதாகிடுச்சு. அப்புறம் இங்கே உள்ளே வந்துட்டு இப்படி நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் இந்த பக்கம் இது பண்ணோடனே கட்டுச்சு. எட்டி ஓப்பன் பண்ணுறதுக்கு அழுத்தி பிடிக்கணுன்ட்டு அழுத்தி பிடிச்சிட்டேன். இங்கே நாய் ஒன்று சுற்றிட்டு இருக்காது. நம்ம வளர்த்தத குட்டி போட்டிருக்கு. நான் உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறேன். நம்ம அப்படியே அந்த பிளட் செல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மேலே வந்துட்டோம். மேலே வரலாம். மேலே வரக்கு பாட்ஸா ஹெட்ஸு அப்படியே ஹெட்ஸ் அழுத்திட்டு மேலே வந்துட்டோம்.
அங்கே ஏதோ காட்டுது, அங்கே போய் நிற்போம். குதிக்கிற கட்சியில் இங்கே காட்டு ஓவல்த்தி பார்ப்போம். இங்கே என்ன ஓவல்த்த கற்றுது, அது என்ன மிருகம் வேறு கத்திட்டு இருக்குது. இது வேறு என்னமோ கைஸ். நம்ம பேக் வந்துடலாம். பேக் இது ஏதோ ஒரு நியூ டேட்டா மாதிரி கட்டுது. பேக் வந்துட்டு நம்ம மேலே போகலாம். இங்கெல்லாம் அடித்து பார்த்துட்டு இருந்தேன், ஏதாச்சும் வழி கிடக்குமா குதிச்சு பார்த்துட்டு இருந்தேன், வழி கிடைக்குமான்ட்டு. இப்போ குதிச்சிட்ருக்கிறேன். இப்போ மேலே ஏதோ கொஞ்சம் பாதை தெரியுது, குதிக்குள்ளே இங்கே குதிச்சிட்டேன். முடிச்சிட சாமி. ஐயோ ஐயோ. அப்புறம் இந்த சீட் வந்து குதிச்சிட்டு இருந்தேன். வேறங்க தண்ணிக்குள்ளே இருக்கனால அவ்வளோக்கா போக மாட்டேங்கிறான். ஏன்னா கீழே தரனா கூட கீழே நல்லா ஜம்ப் பண்ணலாம். இது தண்ணியில் குதிக்கிற கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். அப்புறம் தண்ணிக்குள்ளே போயிட்டு இந்த மிஷின் வழியாக போக முடியும்னு பார்த்துட்டு இருந்தேன். தூக்கம் தான் இருக்குது. நைட் டைம் ஆயிடுச்சுல, நைட்டு தான் டப்பிங் கொடுக்க முடியும். எங்கள் அம்மா ஃபோனில் தான் நான் சேனல் வச்சுருக்கேன். சரி கீழே போயிட்டு நேற்று மிஷின் வழியாக போக முடியுமான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே சுற்றி பார்த்துட்டு எந்த வழியும் இல்லை, எந்த வழியுமே இல்லை. இது எதுக்கு இந்த இது சுற்றுறது எதுக்குன்னு எனக்கு தெரியல கைஸ். இது வழியே போக முடியுமா? போய் பார்க்கலான்னு சும்மா போனான்னா போகவே முடில. அப்புறம் இங்கே மேலாப்பில் காட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு உட்காண்ட்ருந்தேன். என்ன பண்ணலாம்? அப்படியே மேலே வந்துட்டு அப்படியே ஓரமாக மறுபடியும் கரைக்கு எந்திரிச்சு போகலாம். ஃபஸ்ட்டு இங்கே தான் குதிக்கிற இது காட்டுச்சுல, அப்படியே தள்ளிக்கிட்டே வந்துட்டு இப்போ நம்ம மேலே ஒரு குத்தி வச்சு பார்க்கலாமா? இங்கே மாட்டிக்கிட்டான். சூப்பர். அப்படியே போயிட்டே இருந்தேன். இந்த பக்கம் போயிட்டு அப்படியே அங்கே போயிடணும். அங்கே போயிடணும். இந்த சைட்லேருந்து நான் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து எல்லாம் நிறுத்தினா கீழே குதிக்க இருக்கேன். கீழே வச்சிட்டேன். கீழே வச்சுட்டு அப்படிக்கு இங்கே வந்தேன். அங்கே பாருங்க அந்த மிஷின் வேறு சுற்றிட்டு இருக்கு இவ்வளோ தூரத்துக்கு. அப்போ எச்சல்தி குதிச்சுட்டு இங்கே வந்துட்டேன். இது ஒன்று மாட்ட மாட்டேங்குதே கையில். மாட்டிச்சுடா. ஏன்னா அந்த மிருகம் வர சவுண்டு போட்டு இருக்குது கைஸ். எங்கள் மேலே ஒரு பெட்டி இருக்குது கைஸ். அடங்கொய்யால இவனுங்களா எனக்கு கூட சண்டையோட சளிச்சு வச்சு ஒருத்தனை அடித்தா உன்னோட தற்கொலை வந்து அடிக்கிறான் பின்னாடி வந்து. இங்கே வருங்க 4 பேர் எப்படி சமாளிக்கிறது? பாருங்க குத்துறான் பாருங்க. நட்டி இப்போ லாக் பண்ணிட்டேன்னா எல்லையாவது நீங்கள் அழுத்திக்கிட்டே இருங்க. டக்குன்னு அவன் விட்டுருவான். டக்குன்னு அவன் மண்டை அடித்து அப்படியே தூக்கி போட்டு அடிக்கலாம். அவனுக்கு அவன் செத்துருவான். அப்புறம் இதை அடித்து பாட்ஸ் அழுத்திட்டு இருந்தேன். அடிச்சு அங்கே வாருங்க பின்னாடி வந்து குத்துறான் பார்த்தீங்களா? அப்படியே இன்னொருத்தனும் வந்து குத்திடுறான். இந்த மாதிரி ஒருத்தன் குத்துனா இன்னொருத்தன் வந்துடுறான். அப்படியே அவனே அடிச்சிடணும். அது குத்தாரானையும் அவன் அப்படியே அடிச்சு விட்டுரும். நான் சும்மா அவனை அடிச்சுட்டு இருந்த மூலையிலேருந்தே அங்கே ஏதோ கேப் வேறு தெரியுது. அந்த கதவுக்கிட்ட ஏதோ கேப் பார்த்து பார்ப்போம். இங்கே வேறுங்க ஒன்றும் வந்துட்டு இருக்கிறீங்க. இந்த கேப் அப்படி என்னதான் இருக்கும்? சரி பார்க்கலாம். வேறுங்க அட்டி போடு சொக்க பறந்து போய் அடிக்கலாம். இப்படி அடித்தோம் பார்த்தீங்களா? இந்த பாட்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். நம்ம ஓவர் வால்ட் பண்ணோம். அப்படியே அழுத்தி பிடிக்கணும். இன்னைக்கு க்ளீன் கலரில் வருது. சரி போவோம். நம்ம இங்கே ஏதோ தெரியுது பாருங்க மேலே கேப் தெரியுது. நம்ம இந்த பக்கம் எதனாச்சும் ஏற முடியுமா? காட்ட மாட்டேங்குதே. ஏற மாதிரி ஆப்ஷன் பிடிக்கிற மாதிரி இல்லை. சும்மா ஏதாச்சும் அடிச்சு உடைக்கிற மாதிரி இருக்குமா? அங்கே எனக்கு மேலே போக மாட்டேங்குதே. அப்புறம் இங்கே வந்து கத்தி அந்த மாதிரி ஏதாச்சும் அங்கே பாருங்க கேப் தெரியுது. ஒருவேளை அங்கே இருக்குமா? சரியா புரியவும் மாட்டேங்குது எனக்கு. கீழே போயிட்டுன்னா மேலே எது கஷ்டம். அப்புறம் அவ்வளோதான். இந்த பக்கமும் போகிறதுக்கு இல்லை. எப்படி போகிறது எனக்கும் தெரியலையே. அப்புறம் இந்த கேப் தெரிஞ்ச இடம் பக்கம் போயிட்டு கத்தியை வச்சு அடிச்சு பார்க்கலாமா?
கத்தியை வச்சு அடித்து பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே உள்ளே இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு வாட்டி அடித்தா உடஞ்சி போயிடுச்சு. அப்படியே அந்த வழியாக போயிட்டு இருந்தேன். அந்த வழியாக போயிட்டுருக்கும் போது தான்ப்பா அந்த இடம்ல யாரும் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த இடத்துக்கு தான் போய் பார்க்கலாமே. யார் அது? ஓ, அங்கே பாருங்க, காளை மாடு மாதிரி ஒரு மிருகம் பாருங்க. யார் சாமி பாருங்க, பழைய கேம் வந்தாலும் எப்படி இருக்குது. நம்ம அப்படியே அங்கே போவோம். இங்கே போனோமா, இது +2 அட்டாக் பண்ணுறதுக்கு, ஓவை ஹோல்ட் பண்ண ஸ்விம்மிங்னு போட்டிருக்கு. எட்ஸை வந்து எஸ் சார். சரி, எட்ஸை கொடுத்து நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம். எனக்கு கூட புரியல, என்னமோ சொல்லிட்டு இருக்கிறேன். எட்ஸை கொடுத்துருவோம். இந்த ஓவை எழுதிட்டு எட்ஸை கொடுத்து ட்ராப் ஆயிடுவோம் தானே. ஓவர் இங்கே வருங்க, அடிக்கிறான் பாருங்க. அந்த பெரிய கத்தி வச்சு அடித்தா நான் எப்பறம் அடிக்கிறது. இங்கே வருங்க, பிளட்டு கொஞ்சம் குறைச்சி விட்டான்டா. இங்கே படுக்க வச்சிட்டான். நான் இப்போ ஒரு முக்கோணு தழுத்தி மண்டையில் ஒரு அடி, இன்னொரு அடி ஓடு, இன்னொரு அடி வெட்டி சக்கா அடிச்சிட்டான்டா. ஹோல்ட் அந்த முக்கோணம் வர டக்குன்னு விழ முடியுது. அடிக்கிறதுனால நம்மளால் நின்றுக்க மாட்டேங்கிற, அப்படி படுத்துடுறோம். ஐயோ இப்படா இது. அப்படியே பிளாக் பண்ணாலும் நான் அடிப்பேன்டா. ஐயோ, அவன் அடிக்கிறானே. இப்போ இவன் கூட ஒரு பெரிய ஃபைட்டே போயிட்டு இருக்குது. பார், மண்டே உடிச்சு பின்னாடி தூக்கி ஓட்டு அடித்தோம்ல. பாருங்க, இவனுங்களும் வந்துட்டாங்க. இவன் வந்துட்டான். சாமி, இவனுங்க வேறு வந்துட்டாங்க, தொலை கொடுக்குறானே. இவனுங்கள ஒரு கிறுக்கிய வேற. இங்கே இவனும் சேர்ந்து அடிக்கிறாங்க. ஐயோ, நான் எப்படா இது தாங்கிறது. இவனுங்களும் சேர்ந்து அடிக்கிறாங்க. இவனுங்க எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. எனக்கு இத்தினூண்டு பிளட்டு தான் இருக்குது. நான் எப்படா தாக்கு பிடிக்கிறது. எதுக்கு வாருங்க. ஐயோ, போச்சு, அட்டி செத்தே போயிட்டேன். இன்னும் லைட்டாக தான் பிளட் இருக்குது. அதுக்குள்ளே இவனுங்களை முடிக்கணும். அவனுங்களாம் அடித்தாங்கன்னா அவ்வளோத்தான் பாருங்க. ஐயோ, இன்னும் கொஞ்சம் குறைச்சி விட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இத்தனோண்டு தான் இருக்குது நம்மளுக்கு பிளட்டோ. ஐயோ, அந்த மான்ஸ்டர் ஒன்று இங்கே பாருங்க, எப்போ வந்து கலப்புதுன்ட்டு எல்லாரும் அழுத்திக்கிட்டே இருக்கிறேன் வேறு. ஆப்பா, நான் வேறு 27 நிமிஷம் ஆயிடுச்சா. 27 நிமிஷம் ஆகி போச்சு. 7 நிமிஷம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். போலோ பெரியகளையும் அடிச்சு துரத்தி விட்டாச்சு. அடுத்தது இங்கே தான் அந்த சைடில் இந்த மான்ஸ்டர் போயிட்டேங்க. அப்பா, நம்மளுக்கு கொஞ்சம் பிளட் ஏறிடுச்சு. ஐயோ, இவனோட இப்படி அடிக்கிறான். ஆடா, இப்படி அடிச்சிட்டான் நம்மளுக்கு. இத்தினூண்டு தாண்டா இருக்குது. மறுபடியும் பிளட் இவ்வளோதான் இருக்கும். அப்பா, மாட்டிட்டான்டா. சாக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அடிச்சு போடு. அட்டி மரணமாக அடிச்சு விழுகணும். போடு, வளையனுக்கு ஹெட் அடிக்கணும். அடியில் அடிச்சு அவன் வேறு அந்த கத்தியை வச்சு முன்னாடி இது பண்ணுறான் பார்த்தீங்களா. ஒட்டி சக்கை அடிச்சு நம்மளை சாவடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, சாவடிச்சிட்டான். இதோட கேம் பிளே முடிஞ்சு. பார்ட் 2 பார்க்கலாம். டாட்டா, பை பை. சப்ஸ்கிரைப்